நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்தை ஒருவர் நிறுத்தி வாசிக்கலாமே. மத்தேயு 25, 21, 22, 23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது, வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கருணையின் கரங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை இந்த நல்ல நாளிலே சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, நம் வாழ்வில் கொஞ்சம் இருந்தால் போதும். சொல்லுங்க, நம்ம வாழ்வில் கொஞ்சம் இருந்தால் போதும் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். நம்ம ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவோம், சிறுதுள்ளி பெருவெள்ளம். மழையை நீங்கள் உற்று கவனிப்பீர்கள் என்றால், ஆரம்பத்தில் வருகிற மழை சில துளிகளாக கீழே விழும். அது போக போக ஒரு பெரிய நீர் உறவையாக மாறி அது நதியை போல நதியாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் வாசித்து கேட்ட வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்தி 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபத்தோடு உங்கள் கூடாரங்களிலே அமர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே இந்த வார்த்தை பிரயோஜனப்படும் என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து 3 பேரை அழைத்தார். எத்தனை பேரை? 3 பேரை அழைத்தார். 3 பேருக்கு அவர்களுடைய திறமைக்கு தக்கதான 3 விதமான தாலந்துகளை அவர்கள் கையிலே கொடுத்தார். அப்போ கொஞ்சம் உண்மை நிறைய நன்மையை உங்களுக்கு தரும். கொஞ்சம் உண்மை நிறைய நன்மையை தரும். அப்போ ஒருத்தனிடத்திலே 5 தாலந்து. சொல்லுங்க, ஒருத்தனிடத்திலே 5 தாலந்து, ஒருவனிடத்திலே 2 தாலந்து, ஒருவனிடத்திலே 1 தாலந்து. இந்த 3 தாலந்துகளை இந்த எஜமானன் கொடுத்து, பைபிள் சொல்லுது, அவர் தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய்விட்டார். போகும்பொழுது சொன்னார், நான் திரும்பி வருவேன், நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ இந்த 3 பேர் கையில என்ன இருக்கு? தாலந்துகள் இருக்கிறது. அவர் சொல்லி போனார், நீங்கள் வியாபாரம் பண்ணி நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள். 1 பெரிய ஒரு எண்ணிக்கை அல்ல, 2 பெரிய எண்ணிக்கை இல்லை, 3, 5 பெரிய எண்ணிக்கையில் கொஞ்சம் தான். இவர்கள் 3 பேரும் தங்கள் தங்கள் சொந்த வாழ்க்கைக்குள்ளே ஈடுபட தொடங்கினார்கள். அதில் 5 தாலந்து உள்ள கொஞ்சம் தந்தாலும் அந்த 5 தாலந்துல அவன் உண்மையா இருந்தான். பைபிள் சொல்லுது, அவன் வியாபாரம் பண்ணினான். வியாபாரத்தின் அதனுடைய பலனாக அவன் குடும்பத்தையும் நடத்தி தன் எஜமானன் தந்த 5 தாலந்துகளை கையில சொருபித்து அடுத்து 5 தாலந்துகளை ரெட்டிப்பாக்க அவனுக்கு முடிந்தது. எஜமானன் திடீரென்று வந்துவிட்டார். எஜமானன் 3 பேரை கூப்பிடுகிறார். அப்பொழுது 5 தாலந்து கொடுத்த அந்த மனுஷனிடத்தில் கேட்டார், மகனே, உனக்கு நான் 5 தாலந்து நான் தந்தேன்,
நீ அதை என்ன செய்தாய்? அவன் சொல்லதான், எஜமானனே, நான் நல்ல வியாபாரம் பண்ணினேன், குடும்பத்தை நடத்தினேன், நீங்க தந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தந்த அதை முதல் சேமித்தேன். 2, நான் அதை எனக்கு சேமித்தேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்கள் அனுதின வாழ்வில் கர்த்தர் சில தாளந்துகளை தந்திருக்கிறார். படிப்பை தந்திருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு, நல்ல மூளையை தந்திருக்கிறாரு, நல்ல புத்தியை தந்திருக்கிறாரு, நல்ல விவேகத்தை தந்திருக்கிறாரு, நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு என்கிறது ஒரு பிரயாணம் என்பது ஒரு 3 படிப்பினையை நமக்கு தருகிறது. 1, எஜமானன் தந்த இந்த நல்ல சுகம், எஜமானன் தந்த நல்ல படிப்பு, எஜமானன் தந்த நல்ல அறிவு. இதை நீங்கள் தாளந்துகளாக எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் வியாபாரம் பண்ண வேண்டும். நீங்கள் இதை வியாபாரம் பண்ண வேண்டும். நீங்கள் வியாபாரம் பண்ணும் பொழுது 3 காரியங்கள் நடக்கும். 1, எஜமானன் தந்ததை நல்ல வியாபாரம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். 2, எஜமானன் தந்தத இன்வெஸ்ட்மெண்ட் தந்தத அடுத்த ஒரு லெவலுக்கு, அடுத்த ஒரு நகர்வுக்கு கொண்டு செல்லணும். 5 கூட்டி சேர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, அல்லேலூயா, இதை வச்சு குடும்பத்தையும் நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கணவன்மார் சில நேரங்களில் பணத்தை உங்க கையில் தருவாங்க. ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்பாங்க. அப்படிதானே? பாஸ்டர் மட்டும் நான் அடிக்கடி கேட்பேன், நான் இவ்வளவு ரூபா தந்தேன், இது என்னென்னலாம் பண்ணுன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துருந்து கணக்கு கேட்போம். அப்படி கணக்கு கேட்கிற குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இந்த அம்மா வருத, நம்ம ஊர்ல தான் நல்ல அடிக்கடி எல்லா பொருளும் வருது. இங்கதான் இருக்கிறீங்களா? எல்லா பொருளையும் வாங்கி அதுல கடன் வைப்போம். அப்படிதானே? இந்த நல்ல நாளிலே என்னை இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21, 22, 23 3 வசனமும் என் லைஃப் இந்த வசனம் மாத்தி இருக்கு. என்னுடைய வாழ்வை இந்த வசனம் மாற்றி இருக்கிறது. எனக்கு தந்த தாளந்து என்ன என்பதை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு தந்த ஊழியம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனக்கு தந்த தாளந்துகளை கர்த்தருக்காக நான் வியாபாரம் செய்ய கற்றுக்கொண்டேன். அதன் பலனாக அவர் தந்ததை திருப்பி அவர் கையில் கொடுப்பதற்கு எப்பவும் ரெடியாக இருக்கிறேன். உங்க வாழ்வில் கர்த்தர் எல்லாருக்கும் தாளந்துகளை தந்திருக்கிறார். நீங்கள் ஒரு வியாபாரி என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அதை எஜமானிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எஜமானன் வர சொல்ல அதை இரட்டத்தனையாக மாற்றவும் உங்களுக்கு ஞானத்தின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஊமையை எவ்வளவு சிம்பிளாக நேர்த்தியாக இயேசு கிறிஸ்துவானவர் செய்திருக்கிறார் பாருங்க. இப்ப எஜமானன் இந்த 3 பேரை கூப்பிடுகிறார். முதல்ல கூப்பிட்டது 5 தாளந்துடைய அந்த மனுஷனை கூப்பிட்டாரு. அவன் நம்ம சிரிச்சுக்கிட்டு சொன்னான், ஐயா நீங்க தந்ததை கையில வாங்கின தொடங்கின உடனே நான் ஒரு வியாபாரத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். இந்த 5 வச்சு என் குடும்பம் போஷிக்கப்பட்டது. இந்த 5 வச்சு நான் 10ஆக மாற்ற கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எஜமானனுக்கு பயங்கர சந்தோஷம். எஜமானன் சொன்னாரு, நல்லது. 22ஆம் வசனத்தை வாசிங்க. 25, 22. 2 தாளந்து வாங்கினவனும் வந்த, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை இதோ 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அடுத்தது 22, 23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே கரங்களை தட்டி.
எல்லாருங்க கவனிக்கணும். கொஞ்சம்தான். என்னதான்? கொஞ்சம்தான். கொஞ்சத்தில் நம்ம உண்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 பேரும் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக மாறினார். இயேசு ஒரு நாள் வருவார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயத்திலிருந்து நீங்க கற்றுக்கொண்ட எல்லா வசனத்தையும் கேட்பாரு. உங்களுக்கு என்று ஒரு போதகரை தந்தேன். உங்க போதகர் உங்களை பல நிலைகளில் உற்சாகப்படுத்தினது உண்டு. எப்படி சேமிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு, எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு கற்றுக்கொண்டாரு, எப்படி உபவசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார், எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். கணக்கு கேட்பதற்கு, கணக்கு ஒப்புவிப்பதற்கு சபை ரெடியா இருந்துக்கிடணும். அல்லேலூயா. சபை ரெடியா இருந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொடுத்தாரு. தாலந்துகள் என்பது கொஞ்சம், 5 தான். இந்த 5 அவர்கள் இருவரும் வியாபாரம் பண்ணினார்கள். எஜமானன் சொன்னதை உங்களுக்கு சொல்லி ரொம்ப தெளிவாக இதை விளக்க போகிறேன். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ பெரிய காரியத்துல எல்லாம் உண்மை இல்ல, நீ கொஞ்சத்துல யாராயிருந்தா? உண்மையாயிருந்தாய். ரொம்ப பெருசில் எல்லாம் ஒன்றும் கேட்கல அவரு. நான் கொடுத்த கொஞ்ச காரியத்தில் நீ என்ன செய்தாய்? உண்மையாயிருந்தாய். வார ஜூலை 25 வந்தால் தமிழக மண்ணுக்கு நாங்க வந்து 25 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? என்னுடைய ஆயுசில் நேர் பகுதி தமிழ்நாட்டில் கர்த்தருடைய பணிக்கு செலவழிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் வளர்ச்சி என்பது தந்ததை உண்மையாய் கர்த்தருக்கு செலவிட்ட பொழுது கர்த்தர் இந்த ஊழியத்தை பெருக செய்தார். அல்லேலூயா. இந்த நல்ல காலையில உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்லணும், நமக்கு தந்ததை, தாளந்துகளை, தந்த பணத்தை, உங்க எல்லா வீட்டுக்கும் நல்ல கை நிறைய கர்த்தர் பணம் தந்தாரு. அதை விநியோகிப்பதற்கு ஞானம் இல்லாததுனால இன்னைக்கு நம்ம கடைக்காரனா மாறினோம். இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்வில் உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் உண்மையாக நீங்க இருக்க வேண்டும். உங்களுக்கு பணம் தந்தது கர்த்தர் உண்மை, உங்களுக்கு தாளந்து தந்தது உண்மை, வேலை தந்தது உண்மை. அதை உண்மையாக செலவிட்டு பாருங்க. அதனுடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேடி வரும். கர்த்தர் உங்களை பார்த்து இப்படி சொல்லணும், நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா உன்னை அநேகத்தின் மேல் உன்னை யாராக்குவேன்? அதிகாரி. எத்தனை பேர் விசுவாசி? உங்களை அதிகாரியாக்குவார். ஆமென். அல்லேலூயா. உங்களை ப்ரமோஷனை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு முதல் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கணும், கொஞ்சத்தில் உண்மையா இருக்க வேண்டும். இந்த நல்ல நாளிலே என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், கொஞ்சத்தில் நீங்க என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். நான் அந்த ஒரு தாளந்துக்காரங்கிட்ட போகவே இல்லை. இன்னைக்கு எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் எடுத்த சப்ஜெக்ட் ஒரு தாளந்துகள் உள்ளவனிடத்தில் அல்ல. என்னுடைய சப்ஜெக்ட் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உங்களை அதிகத்தின் மேல் யாராக்குவாராம்? அதிகாரியாக்குவார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சம் உள்வாங்குங்க, கொஞ்சம் அசை போடுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்க வீட்டில் உங்க மாமியாரானாலும் சரி, உங்க மருமகளானாலும் சரி, உங்க பிள்ளைகளானாலும் சரி, உங்கள் கணவனானாலும் சரி, உங்க மனைவியானாலும் சரி, ஒரு சின்ன பொறுப்பை தந்தால் சின்ன பொறுப்பில் என்னதான் இருக்கணும்? உண்மையா இருக்க வேண்டும். இந்த பைபிள் எவ்வளவு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருது தெரியுமா? கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல நம்ம என்னதான் இருப்போம்? உண்மையா இருப்போம். கொஞ்சத்துல நமக்கு என்னதில்லை? உண்மை இல்லை. கொஞ்சத்தில் உண்மை இல்லை.
கொஞ்சத்துல உண்மை இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்காங்களா, நீங்க அநேகத்தின் மேல் என்னதான் இருக்காது, உண்மையும் இருக்காது. இந்த வசனம் ரொம்ப ஆழமான சத்தியத்தை நமக்கு தருகிறது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கையில கொஞ்சத்தில் உண்மையா இருந்து பாருங்க. உங்க மனைவி என்ற ரோல்ல நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருந்து பாருங்க. கணவன் என்ற ரோலில் நீங்க ஒரு கொஞ்சத்தில் உண்மையா இருந்து பாருங்க. ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருந்து பாருங்க. அநேகத்தில் உங்களை அதிகாரியா வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து சலிட் அடிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க வீடை தேடி வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆலோசனை உங்களிடத்திலே கேட்பார்கள். ஆனால் கொஞ்சத்தில் அநீதி செய்தீங்கன்னா எல்லாத்திலையும் அநீதி தான் செய்வீங்க. மாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்ல கறவை வரும். உங்களை தெரியாமல தண்ணி ஊற்றக்கு உங்களுக்கு தோணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பார்ப்பீங்க. கடைசி கடைக்காரன் சொல்லுவான், அவங்க வீட்டில் உள்ள மாடு ரொம்ப தண்ணி குடிக்குன்னு சொல்லுவான். புரிஞ்சுச்சா? அவங்க வீட்டில் உள்ள மாடு அப்போ அது மறைமுகமாய் சொல்ல, இவன் அநியாயக்காரம்னு சொல்லி சொல்லுவான். இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தர் உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சபைக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்கார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடம். எல்லாருங்க பாருங்க, நீங்க மரண பரியந்தமும் யாரா இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் மரண பரியந்தமும் கொஞ்சத்துல என்னதுல உண்மையாயிருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த உண்மை நம்ம வாழ்வில் குறைஞ்சதுனால என்ன சம்பவிச்சுன்னா, வீட்டில் சமாதான கேடு உண்டாச்சு. வீட்டில் சமாதான கேடு உண்டாயினா உங்க தொழிலையும் உங்க பிரயாணங்களிலும் சமாதானம் இருக்காது. அதனால இன்னைக்கு கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே கொஞ்சத்தில் நான் உண்மை, ஒரு நிறைவான நன்மை எனக்கு தருவார். கொஞ்சத்தில் என்ன உண்மை பேச கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீங்க ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா நீங்க பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல பல பொய் சொல்லுவீங்க. அங்க என்ன சம்பவிக்கணும்னா, கர்த்தருடைய பிரமாணத்தை நீங்களும் நானும் மீறுகிறோம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். சிமிர்னா சபைக்கு கர்த்தர் தெளிவு சொல்லுகிறார். சிமிர்னா சபையே, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தால் உன்னை மரண பரியந்தமும் உன்னை உண்மையாக காத்து கொண்டால் உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 28:20. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாரத்தில் எத்தனை பொய் சொல்லியிருக்கிறேன், இந்த வாரத்தில் எத்தனை பொய் சொல்லியிருக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும், நம்ம எங்க பொய் சொல்லுதுன்னு நல்லா தெரியும், எங்க ட்ராக் விலகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால உண்மையுள்ள மனுஷன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பரிபூர்ணத்துக்கு மேல வேர்டே இல்லை. அல்லேலூயா. பரிபூர்ணத்துக்கு மேல என்ன இல்லை? வார்த்தையே கிடையாது. அவ்வளவாக கர்த்தர் கனம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று காரியம் தான். உண்மையா இருந்தா மாத்திரம் போதும். காலையில் உங்க மாமியார் கையமா காலை எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? எத்தனை மணிக்கு? அத்தை நான் உங்களுக்கு முன்னே எந்திரிச்சிட்டேன். உங்க கொரட்டை உங்க அத்தை கேட்டுட்டு உங்க அத்தை கிட்ட அப்ப நீங்க போய் சொன்னீங்கன்னா பிரைஸ் தி லார்ட்.
இந்த நல்ல நாள் ஆண்டவரோட சொல்லுங்க. இந்த வாரத்தில் இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை பொய் சொல்லியிருக்கிறேன்? பொய் சொல்லாதீங்க. பொய் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா மாறிடும். பொய் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக மாறிவிடும். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதை உள்வாங்குங்க. அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. எண்ணாகமங்களின் புத்தகம், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எண்ணாகமம் 12:7. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். சொல்லுங்க. மோசைய பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். யாரை குறித்து சொல்லுதாரு? மோசையை குறித்து சொல்லுதார். மோசை யாரு? ஒரு பெரிய லீடர் ஆகும். 6 லட்சம் புருஷன்ல கர்த்தர் அவன் கையில கொடுத்து அவன் ஒரு பெரிய தலைவனாக கர்த்தர் கொண்டு போக சொல்ல கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். குடும்ப வாழ்க்கை தொடங்கி இருக்கிற சகோதரி சகோதரா, உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு உண்மை இருக்கா? உங்ககிட்ட உண்மை இருக்கா? உங்க கணவன்கிட்ட உண்மை பேசுறீங்களா? உங்க மனைவி கிட்ட உண்மை பேசுறீங்களா? உங்க பிள்ளைகள்கிட்ட உண்மை பேசுறீங்களா? நீங்க உண்மை பேசுனீங்கன்னா வேற யாரும் சான்றிதழ் சொல்ல மாட்டாங்க. ஏசப்பாவே உங்களை சான்றிதழ் சொல்லுவாரு. ராஜன் எங்கும் என் வீட்டில் யாரு உண்மை உள்ளவனு கத்த சொல்லணும். ஆமே. அல்லேலூயா. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு காரியத்தை ஒருவரை கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணதேன், சொல்லித்தாரேன், எடுத்து அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும். கரங்களை தட்டி இது வீட்டில் போய் அண்டர்லைன் பண்ணி மனசுல இதை மனப்பாடம் செய்யணும். தானியேலை வேதம் சொல்லுகிறது, எங்கும் எப்பொழுதும் அவனை குற்றம் சாட்டுவதற்கு முகாந்திரம் தேடியும் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் பரிசுத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தானியேலை தேவன் சான்றிதழ் பகிர்கிறார். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்காக முகாந்திரத்தை தேடினாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மாமியார் உங்களை எங்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க? மருமகளே, நீங்க உங்க மாமியார்ட்ட என்னதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க? உங்க பாஸ்டர்ட்ட என்னதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் ஏன் இப்படி தெளிவுபடுத்தி தரணும்? உங்களை சீர்திருத்தணும், உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும், உங்களை பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகணும், உங்களை நரகத்துக்கு விடாதபடிக்கு தான் இந்த நெத்தி அடி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் உங்களை வைராக்கியம் பண்ணி சபையிலேருந்து தள்ளுவதல்ல ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரன் சீர்திருத்தவாதியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சபையினுடைய போதகர் உங்களை சத்தியத்தில் பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வேலைக்காரனாகவும் உங்க ஊழியக்காரன். ஆமென் சொல்லுங்க. நீங்க அடிக்கடி செய்கிற தவறுகளை நேரடியாக வந்து சொன்னீங்கன்னா நீங்க எனக்கு குற்றக்காரனா மாறுவீங்க, கோபக்காரனா மாறுவீங்க, சண்டைக்காரனா மாறுவீங்க. சண்டைக்கு தான் உங்களுக்கு நேரம் இருக்கும். கர்த்தர் பாதத்தில் அமர சொல்ல நீங்க யாரும் என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வர வேண்டாம். உங்களை எங்க சரி பண்ணணுமோ கர்த்தர் பாதத்தில் இருக்க சொல்ல கர்த்தர் வார்த்தையை தருவாரு, அதை உங்களுக்கு விளம்பி தாரேன்.
ஒருவேளை உங்க வீட்டில் அன்னைக்கு நடந்த சம்பவம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு காலையில் எங்க ஆண்டவரே நான் உண்மையை தவறுனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று அனலைஸ் பண்ணுங்க, கண்டுபிடிங்க, உண்மை பேச கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு விசுவாசிக்கிட்ட அடிக்கடி மற்றவங்க சொல்லுகிற கமெண்ட் என்ன தெரியுமா? இந்த சிஸ்டர் வாயெடுத்தா பொய் தான் சொல்லுவாங்க, இந்த பிரதரு வாயெடுத்தா பொய் தான் சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை பேச எனக்கு கற்றுத்தாருங்க. என்ன பேச? உண்மையை பேச கற்றுத்தாருங்க ஆண்டவரே. அப்படி கத்திடத்தில் கேட்ப, ஆண்டவரே மோசே குறித்து தானியேலை குறித்து நான் கற்றுக்கொண்ட வேதாகம் சொல்கிறது, இவர்களை குற்றம் சுமத்துவதற்கு பிரயாசப்பட்டு ஒரு குற்றத்தை காணல. ஏசப்பாவை ஒரு கள்ளனை போல பிடிக்கிறாங்க. கள்ளன் அல்லவர். ஒரு கள்ளனை போல தடியும் தீவட்டியும் கொண்டு வந்து எப்பவும் அவர் எருசலேமுக்கும் எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டிருந்தவர். அவரை ஒரு கள்ளனை போல பிடிக்க வந்த இடத்துல, பிடிச்ச இடத்திலிருந்து அடிக்கப்பட்டார். பிடித்த இடத்திலிருந்து இரவு முழுவதும் அவர் அலக்கழிக்கப்பட்டார். ஒரே இரவிலே ஹன்னாவின் இடத்துல கொண்டு செல்லப்பட்டார், காய்பாவின் இடத்துல கொண்டு செல்லப்பட்டார், ஏரோதின் இடத்துல கொண்டு செல்லப்பட்டார், பிலாத்துவின் இடத்துல கொண்டு செல்லப்பட்டார். இந்த நாளிலே சன்னத்திரிய சங்கத்துக்கு கொண்டையும் முன்ன கொண்டு அவரை நிறுத்தினாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு ஓடி வந்து சொல்லுகிறான். அவன் மனைவி அவனிடத்துல தெளிவா சொன்னா, ஐயா நீங்க நிறுத்தி விஸ்தரிக்கிற ஆளு சாதாரணமான ஆளு அல்ல என்பதை ஏரோதுவினுடைய மனைவி புரிந்து கொண்டாள். கைய தண்ணியில பாத்திரத்தில் கழுவி ஒரு துணியை வச்சு தொடச்சு சொல்லுதான், இவரில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன். நம்முடைய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி எனக்கு பண்டிகை காலங்களில் ஒருவனை என்ன செய்யலாம்? விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. அப்பொழுது ஜனம் சொல்லுது, பெரிய குற்றவாளி பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள். இயேசு உண்மை உள்ளவராக இருந்ததுனால உங்களுக்கு ரட்சிப்பு உங்க கையில வந்துச்சு. அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு ஒரு கிருபை யுகத்தில் இருக்கிறீங்க. பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு என்ற நிலையை இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றினார். அவருடைய உண்மை நமக்கு ரட்சிப்பை தந்தது. அவருடைய உண்மை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதலால் நம் வாழ்வில் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உங்க வாழ்வு உயர நிலையில் பறக்கும் என்பதை ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படி உண்மையுள்ள தேவனுக்கு பயப்படுகிற ஒரு விசுவாச குடும்பமாக நீங்களும் நானும் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே எங்கெல்லாம் நான் போய் சொல்லணும், இன்னைக்கு முதல் நான் ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன், போய் சொல்ல மாட்டேன், உண்மை பேசுவேன். நீங்க உண்மை பேசி பாருங்க, உங்களை அறியாமலே நன்மைகள் உங்களிடத்திலிருந்து வந்துவிடும். எஜமானன் சொன்னார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தால் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. யாருன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். எங்க வீடு எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? ஸ்கூல்ல படிக்க சொல்ல பிள்ளைகள் சொல்லுகிறது, எங்க வீடு எவ்வளவு பெரிய வீடு. சாணி மொழுகின வீடை நம்ம என்ன சொல்லுதோம்? பெரிய வீடு. உள்ளதை சொல்லி படிங்க. நீங்க சொன்ன ஆச்சரியப்படுங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் எந்த பெரிய ஸ்டேஜில் இருந்தாலும் சொல்லுவேன், அவங்க ஒரு எஸ்டேட்ல லேபருடைய மகனாக இருந்த எங்களை ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு லேபருடைய மகனை, ஒரு கூலி தொழிலாளியுடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதை சொல்வதற்கு எனக்கு எங்கேயும் வெட்கமே இல்லை. உண்மை சொல்லி படிங்க. உங்களுக்கு இத்தனை சென்ட் இடம்னா அத்தனை சென்ட் இடத்த மட்டும் சொல்லுங்க. இத்தனை சென்டில் இவ்வளோதான் வீடுன்னா அதை அப்படியே சொல்லி படிங்க. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அந்த சின்ன வீடை இடித்து கட்டி பெருசாக ஆக்க கர்த்தரால முடியும்.
உண்மை பேசினேன். அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்பினீர், வார்த்தையின்படி வளர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.